வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போ தான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கிறம்மா, அதை அமுத்துங்கம்மா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அடி ஜெயின்ஸாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையம்மா. ஜெயின்ஸா வேற பார்க்கணுமா? ஜோஹா என்ன மாமி? ஜெயின்ஸா கீழே விழுந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு குட்டி முசபா வந்து ஒரே அழுவையும் கண்ணீருமா சொல்லிட்டு போகிறாண்டி. என்ன மாமி சொல்றிய? நல்லா தானே இங்கேருந்து போனாங்க. எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களா? அடி அதை பார்த்தியா? அவன்கிட்ட அதை கேட்காம விட்டுட்டேன். எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியலையம்மா. ஏதாவது ஐசியூ உள்ள ஆஸ்பத்திரியாக தாம்மா வச்சுப்பாங்க. கோமா ஸ்டேஜுக்கு போகிற லெவலில் வைக்கிறாங்களாம். கோமா ஸ்டேஜுக்கு போகிற லெவலில் அல்லாவே என்னன்னு தெரியலையம்மா. அரபியப்பா என்ன பண்ணுவார்? அவருக்கு வேற பொண்ணு பார்க்கணுமா? ஜோஹா என்ன ஆச்சு ஜெயின்ஸாக்கு? ரொம்ப முடியாம இருக்கிறாங்களா, ஏறாம இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சீரியஸா கண்டிஷன் நம்மள ஜெயின்ஸா அப்படின்னு எங்க மாமனத்துல அழுவி இருக்கிறாங்களே, உண்மையா பொய்யா? இல்ல இவ்வளவு சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு சொல்லிட்டு போறாங்களான்னு தெரியலையே. பட்டிமாடு மாப்பிள்ள வந்ததுலேருந்து புது புது ட்ரெஸ் ஆகாம போடுறேன். அழகா அவளுக்கு சந்தனை பார்க்க யாராவது இதுக்கு படி விளையாடுவாங்க போய் சொல்லுவாங்க. ஆண்டி உட்படாதவம்மா அவ எது இதில் விளையாடணும்னு தெரியாது உனக்கு. பாவம் ஜெயின்ஸா என்ன கண்டிஷன்ல இருக்கிறான்னு தெரியலையம்மா. 200 வர கடை வாங்கினா போகிறோம் வரோம். கொடுக்க மாட்டா என்ன பண்றது? அஸ்தபுர சொல்றி இப்போ நான் நல்லா இந்த ஏன் மூத்தா போறேன். இப்போ போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? ஆமா மாமி, போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மாமி. ஜலகா ஒரு 500 ரூபாய் தான் எடுத்துட்டு வாமா. ஜலகாவுக்கு வந்து வேற எதுவும் சாப்பிட மாட்டாலாம். பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் மட்டும் தான் கலக்கி கலக்கி வாயில் ஊற்றுறாங்களாம். பால் ஊற்றக்கூடாதுன்ட்டு அந்த காலம்ல பால் ஊற்றுறது. இப்போ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தானா சொல்லிட்டு போகிறான். அழுவிட்டு பாவம் அவன். ஒரு பூஸ்ட் என்ன வாங்கிட்டு போவோம் நம்ம. என்னது பூஸ்டா? என்னமோ ஒன்று சரியில்லை, இடிக்கிற மாதிரி தெரியல. யார் இந்த பூஸ்டை வாங்கி ஊற்றுனாங்க? மாமி நானும் எதுவும் வாங்கிட்டு வரணும். ஆமாண்டி வெறுங்கையோட போனால் நல்லா இருக்காது. அதுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் நம்ம வெறுங்கையை போனாங்க நர்ஸ் எல்லாம் பாப்பாள் என்ன ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறாண்டு. இது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனாண்டி முஸ்தபா. நீ ஹார்லிக்ஸ் தான் ஒரு கிலோ வாங்கிட்டு வா. மாமி நான் என்ன வாங்கிட்டு வர்றது? ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் போதுமா. நீ என்ன மறுபடியும் வாங்கிட்டு வா, பார்த்துக்குவோம் என்ன கண்டிஷனில் வைக்கிறாண்டு. அதுக்கப்புறம் என்ன வாங்கி கொடுப்போம். பாவமா பேச முடியுமா இல்லை நம்ம வாங்கிட்டு போகிற ஜாமான் தான் அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் சொல்லி பண்ணு நான் பூஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டின்ட்டு. வந்தா சொல்லிக்கிடுவோம். உச்சக்கிழமை நீனும் மாமியா கூட்டிகிட்டு வாடி போவோம். எந்த ஆஸ்பத்திரின்னு தெரியலையம்மா. மாமி அங்க எங்கன்னு சுத்தி நிக்காம முதல்ல ஜெயின்ஸா வீட்டுக்கு போவோம். அக்கம் பக்கத்துல உள்ள சொல்லுவாங்க எந்த ஆஸ்பத்திரி வச்சுக்கிறாங்க என்னான்ட்டு. இப்ப நம்ம போய் எங்க சுத்துறது? வாங்க ஜெயின்ஸா வீட்டுக்கு போவோம். மா அம்மா சீக்கிரம் வாங்க. யாரடி அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிறா? உச்சக்கிழமை அம்மா வந்துக்கிறாங்க. அம்மாவே இல்லை மாமியாவை தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுறா. கேளுங்களேன். உச்சக்கிழமை மாமியா மேலே எவ்வளோ பாசமாக்கிறா. இப்போ என்ன சொல்ல வர்றிய? இப்படி குட்டி போட்ட நான் இடந்தாம்மா கத்துவா. நான் ஒன்றும் சொல்ல வரலம்மா. போமா செருப்படுத்து போட்டுக்கிட்டு வா. நான் தான் ஷூ போட்டுக்கிறேனே, கண்ணு ஒழுங்கு விளங்காம போச்சு பிழைக்குமா. மாமி பின்னால பாருங்க. அடி இது என்னடி பறக்குழம்பு பக்கிற குழம்பு? இது என்ன ட்ரெஸ் உள்ள? இது மாப்பிள்ளை எடுத்து வெள்ளாட்டு புர்கா. என்ன அது புர்காவா? என்ன புர்கா அந்த கலரில் வைக்கிறாங்க? கருப்பாவெல்லாம் வைப்பாங்க. வெள்ளாட்டுல அப்படிதான் கலர் கலரா வைக்கி. ஆமா உங்க இடமா ஒரே ஆளுக்கு படவே எடுத்துக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துற ஆப்ஷன்ல வைக்கணும், அதனால மாத்திக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, அழைச்சு கொடுத்துட்டாங்க. வாங்க போவோம். மாமி எனக்கு ஒரு சந்தேகம் மாமி. உனக்கு என்ன சந்தேகம்? அந்த மாதிரி ட்ரெஸ் உனக்கும் கிடைக்குமாண்டா? அது இல்லை மாமி, நம்ம இப்போ கீழே விழுந்துக்கிறாங்க பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறோமே, நீங்கள் கீழே விழுந்தா வாங்கிட்டு வருவாங்களா மாமி? சந்திரனை பார்க்க கேள்வியா பாருங்களேன். உட்படாதவ பாடி உனக்கு மாற்ற மாட்டேங்கிறான் நம்ம அந்த சுடியார. யாரா ஜெயின்ஸாவோட திறந்துக்கிறாப்லான்னு வைக்குது. வீட்டுக்குள்ள யாரும் சனங்கள் வைப்பாங்களோ? ஆமாண்டி ஆஸ்பத்திரியிலேருந்து ஏதாவது துணிமணி இனிமணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாராவது வந்தாலும் வந்திப்பாங்க. என்னாண்டு போய் விசாரிப்போமா உள்ளரக்கா? எனக்கு என்னமோ அவசரத்துல எல்லாரும் வீட்டை திறந்து போட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமி. பாப்போம், இல்லாட்டி வீட்டை போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவான் பாவம். ஜெயின்ஸா ஒன்றும் நிற்காது. இருந்தாலும் வீட்டை போட்டுட்டு போயிடும். நாய்க்கு உள்ள போய் படுத்துக்கிற போகுது. என்னடா குட்டி முஸ்தபா, ஒழுங்கா எல்லார்ட்டே சொல்லிட்டு வந்தியா இல்லையா? ஒருத்தியை இன்னும் ஆளை காணோம். எஞ்சா ரொம்ப கஷ்டப்பட்டு வராது அளவில் வராது சொல்லிட்டு வந்தீங்களாமா. எவ்வளோ வரல பூஸ்டெல்லாம் வாங்கி தரலாம். நீ சொந்த காசுலாம் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஏமாத்தாலும் முடியாது வரவ. இருடா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம்டா. யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குதாடா. ஆமா ஜெயின்ஸா, அந்த கோசி தான் வருதுன்னு நினைக்கிறேன். படுத்துக்க ஜெயின்ஸா. நீ ஜெயின்ஸா எங்க இருக்கிறாங்க? ரூமுக்குள்ள இருக்கிறாளோ ஜெயின்ஸா? ஜெயின்ஸா உள்ள உள்ளதான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ஜெயின்ஸா. இல்லை நான் போய் பார்க்குறேன். அடே போய் தொலையாதடா. அந்த அரபியை பார்க்க வாங்க நம்மள செட்டப் அதெல்லாம் எடுத்து வச்சு விட்றான் மூக்கில்.
செட்டப் எல்லாம் ஓகே ஜெயின்ஸா, சூப்பராக இருக்குது. நான் போய் பார்க்குறேன் இரு. என்ன மாமி யாரையுமே காணோம். நான் சொன்ன மாதிரி வீட்டை திறந்து போட்டு தான் என்ன போயிட்டாங்களோ. பை இருக்கா என்ன 2 பை தான் இருக்கு. என்ன பை சரிப்பா? மாமி குட்டி முசவா நிக்கிறா மாமி. எங்கடா குட்டி முஸ்தபா என்னடா பண்றா? எங்கடா எங்க ஜெயின்ஸா நல்லா இருக்கிறாளா? ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரிடா? ஆஸ்பத்திரியில வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமி. வீட்டுல ஏதோ வச்சுக்கிறோம் மாமி. ரூம்ல வந்து பாருங்க மாமி. என்ன 2 பேரும் பையன் வச்சுக்கிறியா? இது பையன் வெளியே எதுவும் வச்சுக்க வராது. நான் ஏற்றிக்கிட்டு போயிரு மாமி. இவன் என்ன பையில ஒரே ஆக்கிறான் என்னன்னு தெரியலையே. இல்லை தம்பி, இப்போ பையெல்லாம் வாசலில் வைக்கல. இது அவளுக்கு தான் இது வாங்கிட்டு வந்தோம்மா, ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் கடையில். சரி இது ரொட்டி பாக்கெட்டு நிறையா வாங்கிக்கலாம்ல. இது இந்த பையன் இங்கேயே வச்சுட்டு வந்திருக்கா. உள்ள பையன் இன்ஃபெக்ஷன் ஆகும் டாக்டர் சொல்லிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் கடை குடிச்சிட்டு எல்லாரும். உச்சி மற்ற மாமியா பார்த்தாக்கா இதுக்கு வந்த மாதிரி தெரியல. கணக்கு கவடு கொஞ்சமாக வந்துக்கிறாங்க ஜிக்கிட்டு. சரி வாங்க ஜெயின்ஸா, அவங்கள தான் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டோம். அது எங்கே பார்க்குது ஜெயின்ஸா எல்லாரும் வந்துக்கிறாங்க. ஜெயின்ஸா பாரு பெருப்பா பெருசு பண்ணு நல்லா. ஜெயின்ஸா மாமியை பார்க்கவே ஏழலையம்மா அந்த கோலத்தில். ஜெயின்ஸா மாமி. அடி ஜெயின்ஸா என்னடி இப்படி இருக்குது உன் நிலமை? என்னென்ன தினமும் மாட்டி வச்சுக்கிறானோ அஜாபு. பாருங்களாத்தா கடைசியாக அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு வந்தாங்க. மனுஷன் நல்லா வந்தாங்க. மனுஷன் நிலைமை இவ்வளோ நினச்சி பார்த்தா இந்த உலகத்தில். மாமி என்ன சொல்ல வர்றா? சும்மா சொன்னதுன்னு ஒன்று நடக்க ஒன்று ஒழுங்குங்க. நம்ம ஒரு கருத்து சொல்லலான்னு பார்த்தா விட மாட்டாமா. சொல்லு ஜெயின்ஸா. என்ன ஜெயின்ஸா இந்த மாதிரி கூப்பிட்டுச்சுன்னா கையை தூக்கணும்னு என்னை தான் கூப்பிடுன்னு அர்த்தம். நம்ம சொல்ல வருது ஜெயின்ஸா அந்த உலகத்துக்கு. என்ன ஜெயின்ஸா ஆட்டுக்குட்டி மாதிரி கத்துது? என்னன்னு தெரியலையே. எப்படி என்ன ஜெயின்ஸா குரல் கம்பீர குரல் எப்படி ஆயிடுச்சு? என்ன ஜெயின்ஸா கேட்குறா? யார் வந்துக்கிறதுண்டா? ரசிதா மூமா, ஜலகா மாமி, உச்சுக்குடி மாமி, அவ மாமியா எல்லாம் வந்துக்கிறாங்க. ஜெயின்ஸா எந்திரி ஜெயின்ஸா. வந்துட்டாளா? வந்துக்கிட்டு ஜெயின்ஸா. அதே இந்த 50 கிலோ பூஸ்ட் பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொன்னீல, அதை தேடிட்டு இருக்குது பாக்கி கடையா. 50 கிலோவுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியலையே ஜெயின்ஸா. அரபியப்பாவும் மாவும் அலையிறாங்க. அதுக்கு தான் குட்டி முசபா அது எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வர சொல்லிடு. கடைசி காலத்தில் ஒரு ஆசையை நிறைவேற்றிடணும்டா. இல்லாட்டி அப்புறம் அப்புறத்துக்கு அப்புறம் பேயா சுற்றுவாங்க. 50 கிலோ பூஸ்ட் பாக்கெட்டை கேட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுவாப்பா எங்கே இருந்தாலும். என்ன சம்பவம் பூஸ்ட்டை சுற்றி நடக்குது என்னன்னு தெரியலையே. நம்பவும் முடியாது. நம்ம இப்போ சொன்னாங்க நம்மளை அடுத்து கிளிப்பாடுவா. மைண்டுக்குள்ளே வச்சுக்கணுவா. ஜெயின்ஸா ஆசைப்பட்டி வந்து மரவள்ளி கிழங்கு ஆன ஒரு ஆளும் வச்சு ஆனை கொண்டு வந்துக்கிறேன்டி. ஒரு வாய் சோறு வைக்கிறியா? ஆனாம்மா அதெல்லாம் டாக்டர் செய்யக்கூடாதுன்னுட்டாரு. பூஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி வாங்கிட்டு வந்துக்கிறேன்டி. பூஸ்டெல்லாம் நிறையா. அப்புறமால அதெல்லாம் தின்னுமா. கொஞ்சோண்டு சோறு உண்ணுமா நல்லா. இப்போ விட்டு வாசலில் போயிட்டு கேட்டாக்கா ஒரு வாய் சோறு தரப்பட்டாலுவா. ஏழைலேருந்து படுத்து கிடந்து ஒரு ஆக்டிங்கை போட்ட வேணா ஊட்டி விட்றேங்கிற ஆளுவா. இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிற வேண்டியதான் கொஞ்ச நாளைக்கு. மாமி எனக்கு இவ்வளோ பார்த்தாலே ரொம்ப சல்லையாக்குது மாமி. எப்படி இந்த மனுஷன் பாவம் வாய்க்கும் அவருக்குமா இருக்குது. எங்கனுக்குள்ளே தாண்டி விழுந்தா? மூமா அவங்கள ரொம்ப கேள்வி கேட்காதே மூமா. டாக்டர் கேட்கக்கூடாதுன்னு நிற்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதான். அவ்வளோ முதுகுல பலம் அடிபட்டிக்குதான். அதனால் ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆமாம் சரி நீங்கள் வந்தாலும் முடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டு தான் இப்போ சாயந்தரமாக வரீங்களா? டவுட் ஆகிடுவேன். குட்டி முதுகுல அடிபட்டாக்கா முதுகுல கட்டுப்படுவா. என்னன்னா மூஞ்சில கட்டுப்பட்டு இதெல்லாம் எதுக்கு இருக்குது? உச்சுவை மேலே தான் கொஞ்சம் டஃப்பான ஆளு. புது கேள்வி விட்டுப்பேன். அதே நீங்கள் டாக்டரா அவர் டாக்டரா? ஆமாம் டாக்டர் தான் போட்டுவிட்டு போய்க்கிறாரு. கேள்விலாம் கேட்டால் ஜெயின்ஸா மொத்தா பெருண்டாரு. நானாக தான் இருக்கிறதெல்லாம் மாட்டி விடுங்கன்ட்டேன். இந்த மூஞ்சிக்கு முறைக்கு இன்னும் எங்கே என்னென்ன மாட்டணுமோ சாயந்தரம் வந்து காலுக்கு 2 மாட்டேன்டிக்கிறாரு. இதுக்கு தனமாக சொல்கிறாங்க வயசானவோ கீழேயே விழுவக்கூடாதுண்டு. கீழே விழுந்தாலே இதுதான் ஆபத்து தான். இப்படி படுக்க போடக்கூடாது. நாளைக்குன்னா நான் வர்றேன் வந்து சுடு தண்ணியை சுட வச்சு முதுகுலாம் தொடச்சி விடுவோம். அப்படியே படுக்க கிடந்தாண்டா முதுகுலாம் புண்ணா போயிருமா அம்படி. ஆஹா ராஜ மரியாதையா ஐக்கியம் பொழைக்க ஒரு 10 நாளைக்கு இப்படி படுத்துற வேண்டியது தான். சரி மாமி கிளம்புங்க. நான் பூஸ்ட் குடிக்கணும். சரி ஜெயின்ஸாக்கு பூஸ்ட் கொடுக்கணும். ரொம்ப நேரம் கூட்டம் பண்ணி ஒரு டாக்டர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா. நம்ம போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? ஆமாம் ஜெயின்ஸா அப்படி தான் இங்கே 2 3 நாளைக்கு. என்ன மக்களே ஜெயின்ஸா அப்படியே போட்டு நம்ம 2 3 நாளைக்கு என்ன பண்ணுவோம்? ஆமாம் நான் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.